ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் ஸ்டேட்டஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஓட்டர்னு நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஓட்டு இல்லைன்னா ஓட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வரக்கூடிய லிங்கை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு லாகின் சைன்அப் அப்படின்ட்டு இருக்கும். அக்கௌண்ட் இருக்கிறவங்க லாகின் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதில் சைன்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். இமெயில் ஐடி ஆப்ஷனல் தான், அதாவது தேவை இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா கொடுக்க வேண்டாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இமெயில் ஐடியை என்னுடைய மொபைல் நம்பரை நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது கீழே இருக்க கேப்சா, இந்த கேப்சாவை கொடுத்துக்கோங்க. நானும் கொடுத்துருக்கிற கேப்சாவை நான் டைப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரிக்வெஸ்ட் ஓடிபி வரும். இந்த ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும். இதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபீட் ஆகாது. நாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நம்பராக நாம் தான் ஓடிபியை டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓடிபி வந்துருச்சு. நானும் ஒவ்வொரு நம்பராக என்ன பண்ணுறேன்னா டைப் பண்ணுறேன். நம்ம ஓடிபியை கொடுத்துட்டோம். கீழே வெரிஃபை அண்ட் லாகின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட் ஆட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம எனுமரேஷன் ஃபார்மை பார்க்க முடியும். ஃபில் எனுமரேஷன் இருக்குது, அதை கொடுங்க. கொடுத்துட்டு என்ன ஸ்டேட்டோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் தமிழ்நாடு, ஸோ தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த எபிக் நம்பர் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பிஎல்ஓ தரக்கூடிய எஸ்ஐஆர் காப்பி டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு நம்பர் இருக்கும், சரிங்களா? அதை தான் கொடுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மாவோடதை கொடுத்து ட்ரை பண்ணேன். இதில் எங்கள் அம்மாவோட ஓட் ஐடியில் இருந்த நான் நம்பரை கொடுத்தேன். அது எனக்கு ஆக்சஸ் ஆகலை. ஆனால் நான் எங்கள் அம்மாவுக்கு எஸ்ஐஆர் காப்பி கொடுத்துருப்பாங்க தெரியுமா புதுசாக, அதை கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அடுத்தது நம்ம அந்த டைம் என்ன ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருப்போம்ல, அந்த ஃபோன் நம்பரும் எல்லாமே அதில் டிஸ்பிளே ஆகும். அதாவது பிஎல்ஓ உங்கள் டீட்டெயில்ஸை கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்த்துக்கலாம். அடுத்தது ஓவர்சீஸில் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம். அதில் என்ன இருக்குது பார்த்தீங்களா, மேலே ஓவர்சீஸ்னு இருக்குது, ஃபார் ஓவர்சீஸ் ஒன்லி. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை நாம் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தொகுதி, இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மேண்டேட்ரி, அதாவது மேண்டேட்ரினா கண்டிப்பாக நம்ம அதை ஃபில் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு என்ன தொகுதியோ அந்த தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு நேம் இருக்கும், உங்களோட நேமை கொடுத்துக்கோங்க. அடுத்தது நமக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர், உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆன்லைனில் நானும் பார்த்தேன், நிறையா வீடியோஸ் இருக்குது. அதில் என்ன பிரச்சனைனா யாருமே நம்ம ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்தா மட்டும்தான் வரும். தேங்க்யூ.